கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் மீண்டுமாக இவருடைய சமூகத்தில் அவரை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளுக்காகவும் அவர் பாராட்டின கிருபைகளுக்காகவும் அவரை பாடி அவரை ஆராதித்து அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலங்களில் உடைய சமூகத்தில் நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாதபடி உங்களுடைய கிருபை இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்துவதபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நன்றியோடு உமக்கு துதி செலுத்தும்படி உம்மை பாட வேண்டும், உம்மை ஆராதிக்க வேண்டும், உமக்குள்ளாய் நாங்கள் மகிழ்ந்து கழிகூற வேண்டும். உங்களுடைய ஆவியானவர் இந்த ஆராதனையிலே உடைய பிரசன்னத்தினாலும் உடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் நடப்பவீராக. ஒரு மனதோடு கூட உடைய நாமத்தை உயர்த்துகிறவீராக. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவரையும் உடைய கிருபையில் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்திட்டோம். நீரை எங்களோடு இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சில பாடலை பாடுவோம். ஆண்டுடைய கிருபையை எண்ணி ஒரு பாடலை பாட போகிறோம். இருந்த ஒரு பழைய பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போமே. கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி
மடிந்திடாமல் கிருபையை காத்தது. இந்த வாரம் முழுவதும் அவர் நமக்கு முன் சென்றார், நம்மை பாதுகாத்தார், நம்மை நடத்தினார். அவர் ஒவ்வொரு நாளும் தைரியப்படுத்தி அவரை பாதுகாத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் கிருபை ஒன்றே மாறாதது. இன்னொரு பாடல் கூட பாடுவோம். எல்லாரும் பழைய பாடல் தான். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, மன்னவன் இயேசு உங்களுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. மன்னவன் இயேசு உங்களுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உங்களுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. வானை போல வருவதெல்லாம் வானை போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. மழை போல
ஆண்டவராகிய கர்த்தர் தேசத்தின் நடுவிலே அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஆகவே ஆண்டவருடைய தேசத்திலே பெரிய காரியங்களை செய்யும்படி தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு தேசத்திலே பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார் என்ற விசுவாசத்தோடு கூட கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாருடைய சமூகத்தினுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலை ஆராதனை வேளையை நாங்களுடைய ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் எங்களை வழிநடத்தி வந்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் முழு இதயத்தோடு உம்மை ஆராதிக்க வேண்டும், முழு மனதோடு உம்மை ஆராதிக்க வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும். நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே ஆராதனை நாயகன். நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருமே தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை நாங்கள் தொழுதிடுவோம். உம்மை நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவை நாம் இப்பொழுது உயர்த்தி ஆராதித்திருக்கிறோம். அவரை பாடி ஆராதித்திருக்கிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படுகிறவர். நம்முடைய துதிகளிலே அவர் பிரியப்படுகிறவர். நம்முடைய ஸ்தோத்திரத்திலே அவர் பிரியப்படுகிறவர். இந்த நாளிலேயும் ஆராதனை நாயகன் ஆண்டவர் இயேசுவை உயர்த்தி ஆராதித்திருக்கிறோம். விசேஷமாக இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே வந்திருக்கிற நம்மை அவர் எவ்விதமாய் நடத்தி வந்தார் என்று சற்று நாம் திரும்பி பார்ப்போமானால் அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறார். அவர் நம்மை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நடத்தி வந்த அவருடைய செயல்களை நினைத்து, அவருடைய கிருபைகளை நினைத்து, அவருடைய இரக்கங்களையும் தயவுகளையும் நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நீ நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் உம்மை பாடும்படியாய் நீ எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆராதிக்கும்படியாய் நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்போது உடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில உங்களை இந்த யூடியூப் வழியாக பார்க்கும்படியாக சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற வார்த்தையை நாம் சற்று நேரம் தியானிக்க போகிறோம். ஆபிரகாமை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் அல்லது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறலையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது 2 வசனங்களை வாசிக்க போகிறோம். அதற்கு பிற்பாடு அதிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் அல்லது தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். அவர் சொல்கிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தையும் அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். நாளுக்கு நாள் பெருகவும், நாளுக்கு நாள் வளரவும், நாளுக்கு நாள் விருத்தி அடையவும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிவிட்டார், தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டார், நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேறினதா என்று வேதத்தை வாசிப்போமானால் 100க்கு 100% ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. அதை வாசிப்போம். ஏசாயா 51ஆம் அதிகாரம்
இரண்டாவது வசனம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இதை குறித்து ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இதுல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனை அழைத்தார், இரண்டாவது அவனை ஆசீர்வதித்தார், மூன்றாவது அவனை கர்த்தர் பெருக பண்ணினார். அங்க முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஒருவனாயிருக்கையில். கர்த்தர் ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அழைத்தார். ஒருவனாய் அழைத்தது மாத்திரமல்ல, அதுக்கு பிற்பாடு அவனுக்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்குக்கு கர்த்தர் யாக்கோபை கொடுத்தார். யாக்கோபுக்கு 12 கோத்திரங்களை கொடுத்தார். 12 கோத்திரங்களின் வம்சம்தான் இஸ்ரவேலின் வம்சம். இவ்விதமாக ஒருவனாயிருந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து சந்ததிகளை பழுகி பெருக பண்ணினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அப்படியானால் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொண்ட அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை, பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை ஆண்டவர் முழுவதுமாய் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். அதற்கு காரணம் என்ன என்றால், அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஒரு சில காரணங்களை நான் உங்களுக்கு முன்பாக சொல்லும்படி விரும்புகிறேன். ஒன்று, ஆபிரகாம் அழைப்பை விசுவாசித்தான். இரண்டாவது, அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிந்தான். மூன்றாவது, அவன் அழைப்புக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். 3 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. இந்த 3 விதமான காரியங்களோட வாழ்க்கையில காணப்பட்டபடினாலே தேவன் அவனுக்கென்று சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறினது. அவன் விசுவாசித்ததற்கும் கீழ்ப்படிந்ததற்கும் ஒரு வசனத்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பரப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தாம் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்படியானால் ஆபிரகாமுக்குள் முதலாவது விசுவாசம் இருந்தது. இரண்டாவது, அவனுக்குள் கீழ்ப்படிதல் காணப்பட்டது. ஆண்டவர் அழைப்பில் அவன் விசுவாசம் வைத்திருந்தான், அழைப்புக்கு கீழ்ப்படிந்திருந்தான். மூன்றாவது, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிற போது ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகி கர்த்தர் நீர், அவன் இருதயம் உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாயிருக்க கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், கிர்காசியுடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதியுள்ளவர் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அவனோடு பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றியதன் காரணம் என்ன? அவன் தேவனுடைய அழைப்பிலே உண்மையுள்ளவனாயிருந்தான். ஆகவே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் என்ன? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை தான் சொல்கிறார். உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை நிறைவேறினதுக்கு காரணம் 3 காரணம் சொன்னேன். அழைப்பை விசுவாசித்தான், அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான், அழைப்புக்கு உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். ஆகவே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே சொன்ன வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் தேவன் அவனை அழைத்த போது அந்த அழைப்பை விசுவாசிப்பதற்கு அவன் தயங்கவில்லை, கீழ்ப்படிவதற்கும் அவன் தயக்கம் காட்டவில்லை. அது மாத்திரமல்ல, உண்மையாய் இருப்பதற்கும் அவன் தயங்கவில்லை. அவன் எல்லாவற்றிலையும் அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான்.
முக்கியமா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 2 விதமான அழைப்புகளை நாம் பார்க்கிறோம். அந்த 2 விதமான அழைப்புகளுமே அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிவது கஷ்டமான ஒரு காரியம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்லும்போது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆண்டவர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். இது ஆசீர்வாதத்திற்கான அழைப்பு, தேவனுடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கான அழைப்பு, அவன் மேன்மை அடைவதற்கான அழைப்பு. இந்த அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து கீழ்ப்படிந்து அந்த அழைப்புக்கு அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்ட போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இது முதலாவது அழைப்பு. இரண்டாவது முக்கியமான அழைப்பு சோதனைக்கான அழைப்பு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம் வாசித்து பார்க்கிற போது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. 12 வாசித்தோம், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்று சொன்னார். இங்கே மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இது 2வது அழைப்பு. இந்த 2வது அழைப்புக்கும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் இந்த ஆபிரகாம் விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து இந்த அழைப்புக்கு உண்மையிலவனாக இருந்தார். ஆகவேதான் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினதை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. மாத்திரமல்ல 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றபோது அதற்கு ஆபிரகாம் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல், என் மகனே, தேவன் நமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். மகன் கேட்ட கேள்விக்கு அவன் சொன்ன பதிலில் எந்த ஒரு தயக்கமும் காணப்படவில்லை. அவன் தயக்கமில்லாமல் பயமில்லாமல் தைரியமாய் விசுவாசத்தோடு ஆபிரகாம் சொல்கிறார், தேவன் அதை பார்த்து கொள்வார் என்று சொல்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாமை கர்த்தர் ஒருவனாயிருக்கிறவன் நினைத்தார். வேதத்தில் வாசித்தோம், உன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்ற என்ன அர்த்தம்? அவனை கவனித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் அவன் ஒருவனாயிருக்கிற அழைத்தது மாத்திரமல்ல, அவனை ஆசீர்வதித்து நான் பெருக பண்ணினது போல உங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டுமானால் நீங்களும் என் அழைப்புக்கு பாத்திரவான்களை நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களை நடந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை போல விசுவாசத்திலும் கீழ்ப்படுதலையும் உண்மையிலையும் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்படுவோமானால் தேவன் நமக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், அன்றைக்கு ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது தேவன் அழைத்த அழைப்புக்கு இந்த ஆபிரகாம் பாத்திரவான்களாய் நடந்து கொண்டது போல இந்த நாட்களிலும் தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்வோமானால் நிச்சயமாகவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினது போல நம்மையும் ஆசீர்வதித்து நம்மையும் பெருக பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? ஒரு 5 அழைப்பை கொடுத்து நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்றைக்கு ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது அழைப்புக்கு பாத்திரமாக இருந்தது போல இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற 5 காரியங்கள், இந்த அழைப்புக்கு நாமும் பாத்திரவான்களாக இருப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள்
நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். முதலாவது, தேவன் நமக்கு அழைத்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு என்றால், ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ரட்சிப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ரட்சிப்பதற்காக அழைத்தார். அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை கழுவி ரட்சித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும் போது, தேவன் நம்மை ரட்சித்திருக்கிற ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும் போது, அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவனை பெருகவே பெருகப்படுகிறது போல உங்களையும் அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நிச்சயமாய் பெருக பண்ண அவர் வல்லமில்லவராய் இருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்துல சகையை குறித்து வாசிக்கிறோம். 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இயேசு இடத்திலே வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இரட்சிப்பின் அழைப்பு. சகையுவுக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் அழைப்பை கொடுத்தார். ரட்சிப்பின் அழைப்பை கொடுத்த போது அந்த அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அந்த அழைப்பை அவன் விசுவாசித்தான், ஏற்றுக்கொண்டான். அந்த அழைப்புக்கு உண்மை இல்லவனாக இருந்தபடினாலே இயேசுவின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவனை வீட்டுக்கு அழைத்து செல்கிறான். வீட்டுக்கு அழைத்து சென்ற போது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்ல மாத்திரமல்ல, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான் என்று சொல்லி தேவன் அங்கே சொல்கிறதை வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அப்படியானால் ஆண்டவர் நமக்கும் ரட்சிப்பின் அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கும் போது ஆபிரகாமை போல நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோவான் சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்திலே சமாரியா ஸ்திரீ குறித்து வாசிக்கிறோம். அது 4ஆம் அதிகாரம் 29-30 வருஷத்தை வாசித்து பார்க்கிற போது, அவரை வந்து பாருங்கள், அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்திலே வந்தார்கள், மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் ரட்சிப்பின் அழைப்பை சமாரியா ஸ்திரீக்கு மாத்திரமே கொடுத்தார். ஆனால் சமாரியா ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டால் அந்த ஊரிலிருந்து அநேகருக்கு இந்த சமாரியா ஸ்திரீ அழைப்பை கொடுத்து ஆண்டவர் இயேசுவிடம் அநேகர் வந்து சேரும்படியாய் அவர்கள் பாத்திரவான்களாய் மாறினார்கள் என்று சொல்லி அந்த வேத பகுதியில் நம்மளால் பார்க்க முடிகிறது. மத்திய 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானகன் விதமாய் சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று அந்த அழைப்பை கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு இன்றைக்கும் உலகத்திலே அவர் ஜனங்களுக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன? ரட்சிப்பின் அழைப்பு. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ரட்சிப்பின் அழைப்பை நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்வோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அவன் பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் தேவனுக்கு பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆரம்ப நாட்களிலே அசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டு நம்மை ஆண்டவருடைய சொந்த ரத்தத்தால் கழுவி விட்டெடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அப்படி பரிசுத்தப்படுத்தி இருக்கிற நாம் அவருக்கு பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்தத்திற்கு என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 2 பேர் 2ஆம் அதிகாரம் 2 கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கீழுள்ளதாக இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்மை உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பும்படி ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். மறுபடியும் அவைகளை சிக்கிக் கொள்வோமானால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமை பார்க்கலும் கேடுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால் அசுத்தத்திலிருந்து மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் தேவனுக்கு பிரியமல்லாத வாழ்க்கை வாழ்வோமானால்
அசுத்தத்திற்குள் வாழ்ந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாமல் இருப்போமானால் தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் கர்த்தரை தரிசிக்க வேண்டுமானால், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமானால், அவரை ஆராதிக்க வேண்டுமானால், தேவன் தந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தத்துக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திருப்புவோமானால் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர். யாத்திராகமம் 15:11 இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பார்த்து பாடும்போது சொல்கிறார்கள், பரிசுத்தத்தில் உமக்கு ஒப்பானவர் யார்? என் ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் பரிசுத்தத்திலே உலகத்திலே ஒருவரும் இல்லை. அவர் பரிசுத்தத்திலே பூரணமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவர் நம்மை பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். ஒரு நாளும் அசுத்தத்திற்கு நாம் திரும்பி போகவே கூடாது. பரிசுத்தத்தில் வாழ கர்த்தர் உதவி செய்வராக. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படியே நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு காணப்பட வேண்டும். மூன்றாவது, கர்த்தர் எதுக்கு அழைத்திருக்கிறார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் எங்கே வரவழைத்திருக்கிறார், எங்கே அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்திருக்கிறார். இந்த ஒளியினிடத்திற்கு வரக்கூடிய அழைப்பு. அப்போ ஆண்டவராகிய கர்த்தரை ஒளியினிடத்திலே அழைத்திருக்கிற போது ஒளியிடத்திலே இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் அந்தகார இருளுக்குள் நம்மை அர்ப்பணிக்க கூடாது. ஒரு நாளும் அந்தகார இருளுக்குள் போய்விடக்கூடாது. ஒளியின் பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். யோவான் 1:9 வாசிக்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் ஒளியாகி இயேசுவினிடத்திலே நம்மை வரவழைத்திருக்கிறபடினாலே உலகத்திற்கு நீங்கள் ஒளியாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவராய் கர்த்தர் வேதத்திலே நமக்கு சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒளியிடத்திலே கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் 18வது சங்கீதத்தில் சொல்கிற போது ஆண்டவராகிய கர்த்தர் தேவனுடைய இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா இருளையும் கர்த்தர் நீக்கி வெளிச்சத்தில் கொண்டு வந்திருக்க, வெளிச்சத்திற்கு அழைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மையும் ஆண்டவர் வெளிச்ச இடத்தில் அழைத்திருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தின் அழைப்பை அவர் கொடுத்திருக்கிறார். 4வது கர்த்தரை எதற்காக அழைத்திருக்கிறார்? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 4வது கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு நாளும் சமாதான கேடு நாம் உண்டு பண்ணவே கூடாது. காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமாதான காரணர். அப்படின்னா நாம் சமாதானமாக இருக்கும்படி, யாவரோடும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று
பவுல் தன்னுடைய நிருபத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். கசப்போடும் வெறுப்போடும் சண்டைகளோடும் கோபங்களோடும் நாம் இராதபடிக்கு ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மலை பிரசங்கத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். சமாதானத்தோடு இருக்க வேண்டும், அதே சமயத்தில் சமாதானம் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, சமாதானக்காரனாகிய இயேசுவை உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டும். ஆகவே கர்த்தர் 4வது நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், சமாதானமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 5வது ஒரு காரியத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தை நல்ல போராட்டம் போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் 5வது எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அது விசேஷமான வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா, 1 யோவான் 2:25 யோவான் விதமாய் சொல்கிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். நித்திய ஜீவனை பெறுகிற வாக்கு தத்தம் தான் மிகப்பெரிய வாக்கு தத்தம். இந்த உலகத்திலே வாக்கு தத்தங்களை பெற்று எல்லா வாக்கு தத்தங்களையும் அனுபவித்து கடைசி நேரத்தில் நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்தின் வாக்கு தத்தத்தை பெறாமல் போய்விட்டால் இந்த உலகத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டது வீணாய் போய்விடும். ஆகவேதான் யோவான் சொல்கிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அப்படினால் 5வது சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நித்திய ஜீவனை பெறும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவை தந்திரளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அழைத்திருக்கிறார். 1 பேதுரு புஸ்தகம் 5:10 விதமாக வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்மை நித்திய மகிமைக்கு அழைக்கிற கர்த்தர். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு முன்பாக, பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்கிறோம். அந்த கொஞ்ச காலம் எப்படிப்பட்ட காலமா? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அப்படியானால் இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஆபிரகாம் தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொண்டது போல நாமும் தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வோமானால் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக பண்ணின தேவன் நம்முடைய வாழ்க்கையையும் அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும் போது நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ண அவர் வல்லமில்லவராயிருக்கிறார். ரட்சிப்பின் அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தின் அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். ஒளியிடத்திற்கு அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். சமாதானத்தின் அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனின் அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் எப்படி பாத்திரவானாய் நடந்து கொண்டான்? அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான், அழைப்பை விசுவாசித்தான், அழைப்புக்கு உண்மையுள்ளவனாயிருந்தான்.
நாம் அவ்விதமாய் இருப்போமானால் நிச்சயமாய் ஆபிரகாமை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்பட்டவே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுமா? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அதுபோல நீ என்னையும் ஆசீர்வதி மாட்டவரே. ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அதே போல எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே கேட்போமானால் நம்மை ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணுவார். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஒருவரை கூட ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீர், ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றினது போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், வாழ்க்கையில் தேவன் சொன்ன வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் ஆபிரகாம் அழைப்பை விசுவாசித்தான், அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான், அழைப்புக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான். அதே போல தேவன் நம்மை அழைத்திருக்கிற ரட்சிப்பின் அழைப்புக்கு, பரிசுத்தத்தின் அழைப்புக்கு, ஒளியிடத்திற்கு அழைத்த அழைப்பிற்கு, அது மாத்திரமல்ல சமாதானத்தின் அழைப்புக்கு, நித்திய ஜீவனின் அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களை நடந்து கொள்ளும்படி அந்த அழைப்பை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த அழைப்புக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் போது நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். எங்கள் பரலோக பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினீர்,
வாக்கு பண்ணினதை அப்படியே நிறைவேற்றினீர். அதற்கு ஆபிரகாம் அழைத்த அழைப்புக்கு அவன் பாத்திரவானாய் நடந்து கொண்டான். நாங்களும் நீர்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு நாங்களும் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட, ஆபிரகாமை போல நாங்கள் பெருக, நீர் இந்த வார்த்தையை, வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை நிறைவேறுவதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் நடந்து கொள்ளவர்களுக்கு கிருபைதான். வார்த்தைகளை கண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக, உடைய பெருக்கத்தை கட்டளையிடுவீராக. அப்படியே நாங்கள் அதை சுதந்திரத்துக் கொள்ள கிருபைதான். அன்றைய நேரத்தில் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தேசத்தின் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்திய தேசத்துக்காக, உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த COVID-19 வைரஸ், கொரோனா நிமித்தம் தேசம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் ஒரு விடுதலை தாரும், சீக்கிரத்தில் ஒரு விடுதலை தாரும், சீக்கிரத்தில் ஒரு விடுதலை தந்து நடத்துவீராக. ஆவியனுடைய ஆளுகை தேசத்திலே வெளிப்படுவதாக, உடைய சமாதானம் உண்டாவதாக. தேசம் ஒரு இயல்பு நிலைக்கு நேராய் திரும்பி வர கர்த்தர் உதவி செய்வீராக. வல்லமையுள்ள கர்த்தர்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணி மணி போல பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். வருகிற அடுத்த மாதத்தையும் எங்கள் தேவனுடைய வார்த்தைகளை தந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி செல்கிறார்கள். ஆளுமையுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கு, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு, துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கு, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.